தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கும் சூழலில் பிரச்சாரம் களம் சூடுபிடித்துள்ளது. நாட்டில் முதல் மக்களவை தேர்தலாக தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், பாஜக கூட்டணி என 4 முனை போட்டி மாநிலத்தில் நிலவுகிறது. வேட்பாளர்கள், கட்சி தலைவர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள் என பலரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திராவிட கட்சிகள் இல்லாமல் தேர்தலை சந்திக்கும் பாஜக ஆழமாக காலூன்ற மும்முரமாக செயல்பட்டு வருகின்றது. பாஜகவிற்கு ஆதரவாக நடிகையும் பாஜகவின் தேசிய செயற்குழு கமிட்டி உறுப்பினருமான குஷ்பு பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். ஆனால் சற்று முன்பு தனது தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்திக் கொள்வதாக குஷ்பு கட்சியின் தேசிய தலைமைக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில், நன்றியோடும் சோகத்துடனும் இந்த கடிதம் மூலம் உங்களை அணுகுகிறேன். வாழ்க்கை என்பது கணிக்க முடியாதது. நாம் நன்றாக இருப்பதாக உணரும் பொழுது சில பிரச்சனைகள் வருகின்றது. நானும் அத்தகைய நிலையை எட்டியுள்ளேன். 2019இல் டெல்லியில் துரதிர்ஷ்டவசமாக நடந்த விபத்தில் எனக்கு கால் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இந்த காயம் கடந்த 5 ஆண்டுகளாக என்னை துன்புறுத்துகிறது. தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் குணமடையாத நிலையில் இருக்கிறேன். இத்தகைய சூழலில் பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என்று எனது மருத்துவ குழு கண்டிப்புடன் அறிவுறுத்தியது. பிரச்சாரம் செய்வதால் உடல்நிலையை இன்னும் மோசமாக்கும் எனவும் எச்சரித்தனர். ஆனால் அர்ப்பணிப்பு உணர்வுகள் உள்ள ஒரு பாஜகவின் தொண்டராகவும் பிரதமர் மோடியை பின்பற்றும் நபராகவும் கட்சியின் போர் வீரர் என்ற முறையில் டாக்டர்கள் அறிவுரைக்கு எதிராக வலி மற்றும் வேதனைகள் இருந்தாலும் என்னால் முடிந்தவரை பிரச்சாரம் செய்தேன். ஆனால் இப்பொழுது நிலைமை மோசமாகிவிட்டது. பல கட்ட ஆலோசனைகளை பெற்றேன். அப்பொழுது பிரச்சனையை சரி செய்ய தேவையான நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள டாக்டர்கள் வலியுறுத்தினர். இது ஒரு பெரிய அல்லது உயிருக்கு ஆபத்தான செயல்முறை அல்ல. இருப்பினும் கூட தாமதம் செய்ய முடியாத நிலைக்கு உள்ளது. ஏனென்றால் தாமதம் செய்வது எனது எதிர்கால நல்வாழ்வுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம். மேலும் தற்பொழுதைய வழக்கமான செயல்முறைகளை நான் குறைத்துக் கொண்டேன். பிரச்சாரம் என்பது நீண்ட பயணங்கள், நீண்ட நேரம் அமர்ந்து இருப்பது உள்ளிட்டவற்றை கொண்டதாக இருக்கும். இந்த 2 விஷயங்களையும் தேர்தல் பிரச்சாரத்தில் தவிர்க்க முடியாது. இதனால் தற்பொழுதைய தேர்தல் பிரச்சாரத்தில் என்னால் பங்கேற்க முடியாது என்பதை கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையில் முக்கியமான இந்த நேரத்தில் கட்சிக்கு என்னால் பங்களிக்க செய்ய முடியவில்லையே என்ற ஆழ்ந்த மன வருத்தம் உள்ளது. இருப்பினும் எனது வலைதள பக்கங்கள் மூலம் பாஜகவின் கொள்கை, செயல் திட்டங்களை மக்களிடம் எடுத்து சொல்வதன் மூலம் தொடர்ந்து பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நான் இருப்பேன். உங்களின் ஊக்கம் வலுவாக நான் திரும்பி வருவதற்கான முயற்சிக்கு வலு சேர்க்கிறது. நான் குணமடைந்து விரைவில் திரும்பி வருவேன். மேலும் நம் பிரதமர் தொடர்ந்து 3வது முறையாக பதவி ஏற்பதையும் நான் எங்கிருந்தாலும் சத்தமாக ஆரவாரம் செய்வதையும் காண ஆவலுடன் காத்திருக்கிறேன் என தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.